அப்புறம் லாஸ்ட் போல் ரேசர் மேட்ச் பிட்வீன் செர்வா விடுதி விசஸ் சித்துக்காடு. இதில் டாஸ் இன்னும் சித்துக்காடு ஃபீல்டிங் சூஸ் பண்ணியிருக்காங்க. செர்வா விடுதி ஓப்பனிங் பேட்ஸ்மனா முருகானந்தம் விசஸ் கண்ணன். ஸ்ட்ரைக்கில் முருகானந்தம், நான் ஸ்ட்ரைக்கில் கண்ணன். போன மேட்ச் ரெஸ்பான்சிபிளாக 2 பேர் மேட்ச் ஹை ஸ்கோர் எடுத்துகிட்டு போனாங்க. மேட்ச்சுக்கும் 4 ஓவர் 1 ஓவர் பவர் பிளே, 1 and only பவர் பிளே ஒரு ஸ்டார்ட்னா ராம்குமார். ஃபர்ஸ்ட் பவர் பிளேயோட ஃபர்ஸ்ட் வந்து முதல் பாலே லேட் கிரிக்கு போனாங்க. கிக்கராக வந்திருக்க ஃபுல் பேக் லென்த்தில் டாட் பால். அடுத்த பத்து லோட்டாஸ் கனெக்ட் பண்ணிட்டாங்க. ஆறு இதோ முருகானந்தம் பேட்ல இருந்து முதல் 6. அடுத்த பந்து ஷார்ட் பால் ஃபேஸ் பண்ணி எடுக்க பார்த்தாங்க, மாட்டிக்கான்னு நினைக்கிறேன். கேப்ல நல்ல டேக் 6 அடிச்சு அடுத்த பந்தை விக்கெட் வந்து போகிறாங்க வெளியே. முருகானந்தம் ஹாலக் முருகானந்தம் நியூ பேட்ஸ்மேனா பொத்திச்சிட்டீங்க. லோட்டாஸ் கனெக்ட் பண்ணாம விட்டுருக்காங்க. சரியான கனெக்ட் கேப்ல ப்ளேஸ் ஆயிருக்கு. ஸ்டாப் ரன்னிங் பிட்வீன் பார்ப்போம். சிங்கிள். அடுத்த பந்து ஆப்டாக்கரை தெளிவாக எடுத்தாங்க. மிடில் தெரிச்சு போயிருக்கு. கண்டிப்பாக 1 பவுன்ஸில் பவுண்டரி பேர் பவர் பிளே கண்ணனால பவுண்டரி. கண்ணன் பேட்டில் முதல் பவுண்டரி பவர் பிளேயோட கடைசி ஒன்று. ஷார்ட் பால் பேசஸ் பண்ணி எடுத்தாங்க. 3 ஸ்டாப் ஃபீல்டர் ரன்னிங் பிட்வீன் சிங்கிள் ஓவர் த்ரோ அண்ட் பேக்கப் நல்லா ஸ்டாப் பண்ணி கொடுத்துருக்காங்க. உடம்பு போட்டு சிங்கிள் அட்லாஸ் இந்த சிங்கிளோட இந்த ஓவர் முடிச்சிருக்காங்க. ஓவர் முடியல 12 அடிக்காங்க. செர்வா விடுதி செகண்ட் ஃபர்ஸ்ட் பால் முதல் பாலை விட்டு லேட் கடிக்கு போனாங்க. ஸ்டேட்டில் ஃபீல்டர் ரன் பார்ப்போம். தடுக்க முடியுமா? தடுக்க முடியல. பவுண்டரி முதல் பவுண்டரி இந்த ஓவரில். அடுத்த பத்து அகைன் லேட் கடுக்கு வெயிட் பண்ணி நின்னாங்க. வெளியே போயிருக்கு. வைட் ரீ பால். இந்த தடவை ஸ்லாட்டுக்கு வந்தாங்க. அவுட் டேச் இந்த ஸ்டெப்ஸில் போயிருக்கு. நல்லா ஸ்டாப்னு பார்த்தா மிஸ் ஃபீல்டாக இருக்குது. ரன்னிங் பிட்வீன் சிங்கிள். அடுத்த பந்து ஐந்தரவா ஷார்ட் பால் உட்லந்தில் டாட் பால். அடுத்த பந்து ஐந்தரவா பெரிய கூட்டுக்கு போனாங்க. அண்டர்ல இருந்திருக்கு டாட் பால். பேக் டு பேக் டாட்டஸ் பேட்ல நிக்க இருந்திருக்கு. அம்பேர்ஸ்கா விக்கெட் கொடுத்துருக்காங்க. விக்கெட் போத்தி ஷார்ட் பண்ணது வெளியே. இப்போ லாஸ்ட் ஒன் மோர். இந்த ஒரு பெரிய ஷாட்டுக்கு போனாங்க. சரியான கணக்கில் பிளேஸ் ஆயிருக்கு. ரன்னிங் பிட்வீன் சிங்கிள். இந்த சிங்கிளோட இந்த ஓவர் முடிவுக்கு வருதுன்னு நினைக்கிறேன். ஓவர் முடிவில் 19 ஆடி இருக்காங்க. தேர்ட் அப் ஷாட்னா முனிதாஸ் ஒரு மாதிரி அப்டா அகைன்ல மிடில் ஸ்டிக்கா 19 இருக்கு. விக்கெட். அடுத்த பந்து வைட் நெக்ஸ்ட் ஒன் ரீ பால். அப்டா அகைன்ல வித்தை குடுக்காத பந்து வீசி ரன் அவுட் ஆன் பாப்போம். டாட் பால். இந்த பந்து அப்டா அகைன்ல வித்தை குடுக்காத பந்து வீசி தரவா இந்த மாதிரி இருக்கு. கண்ணனுக்கு ஷேக் இப்போ கண்ணன் கையில சிங்கிள். நெக்ஸ்ட் ஒன் நோ பால் ப்ளஸ் வயசில் பவுண்டரி கிடைக்குமான்றதை பார்ப்போம். கிடச்சிருக்கு. ஒயிட் ப்ளஸ் பவுண்டரி 5 ரன் மொத்தம் முழுசாக பந்தே போடாமல் வந்திருக்கு. இலவச பந்து கிரிக்கெட் அகைன் நோ பால் தான் நினைக்கிறேன். பின்னாடி பூத்துருக்கு. குயிக்கராக போயிருக்கு. பவுண்டரிக்கான வாய்ப்பான்னு பார்ப்போம். கொஞ்சம் அவுட் ஃபீல்டு அன்னிவனாக இருந்தனால பால் ஸ்டாப் ஆகிருக்கு. 2 ஓடிட்டாங்க. இந்த பால் ஃப்ரீ ஹிட் கண்டினியூ ஆகும். ஃப்ரீ ஹிட் இலவச பந்து அகைன் ஆப்டர் அகைன் வித்தே வந்து வச்சு இன்சர்ட் ஆச்சு. ஸ்டாப் ரன் டாட் பால். அடுத்த பந்து ஏரி கமிட்டாய் லோட்டாஸாக கன்வெர்ட் பண்ணி எடுத்துட்டாங்க. லாங் ஆன்ல 6. இதோ கண்ணன் பேர் முதல் 6 இந்த ஓவரில். ஒருத்தோட லாஸ்ட் பால் அகைன் சைட் டு ஸ்டேட் ரோட்டுக்கே போயிருக்குன்னு நினைக்கிறேன். ரோட்டுக்கே போயிருக்கு. அதுவும் 6 பேக் டு பேக் கன்சிக்யூட்டிவ் 6 பதிவு பண்ணி கொடுத்துருக்காங்க. இங்கே கண்ணன் லாஸ்ட் இந்த 6ஓட இந்த ஓவரையும் முடிச்சு கொடுத்துருக்காங்க. 3 ஓவர் முடியல 41 ஆடி இருக்காங்க. ஃபர்ஸ்ட் பால் நோ பால். இந்த தடவை நிற்க வச்சு இந்து மாறி இருக்காங்க. கிரிக்கெட் பாலை யூஸ் பண்ணிடுவாங்கன்னு தான் நினைக்கிறேன். கண்ணன் வயசில் ஒரு சிங்கிள் கிடச்சிருக்கு. சிங்கிள் இல்லை கண்ணன் இலவச பந்து கிரிக்கெட். இந்த தடவை லாங் ஆஃப்ல சரியான கணக்கில் கேட்ச் ட்ராப் ஆயிருக்கு. நல்லாவே ஸ்டாப் பண்ணி கொடுத்துருக்காங்க. ரன்னிங் பிட்வீன் தப்பான த்ரோ 2 மாறி இருக்கு. ஈஸி 2 அந்த பேக் ஆஃப் அங்கே அந்த ஸ்டாப் பண்ணி கொடுத்துருக்காங்க. ஈஸி 2 பவுலிங் எல்லாம் புருஷத். நெக்ஸ்ட் ஒன் வைட் டாஸ் பால் மிஸ் பண்ண மாட்டாங்க. கிரிக்கெட் போயிருக்கு. டிஃபென்ஸ்ல தாண்டி பார்ப்போம். நல்லா ஸ்டாப் பண்ணிட்டாங்க. ரன்னிங் பிட்வீன் அங்க ஒரு சிறந்த தடுப்பால் தடுக்கப்பட்டு 2ஆம் கால இருந்திருக்கு. நிக்க வச்சு மாறி இருக்காங்கன்னு நினைக்கிறேன். ரன் அவுட் மிஸ் இல்ல யார் விக்கெட் அப்படின்றத நம்ம கிட்ட கேட்போம். கண்ணன் இப்போ ஆட்டம் வந்து வெளியே ஹரி ஸ்டேக்ல சப்போர்ட் பண்ணி போனதை பார்த்து யாக்கிங் இடத்துல குத்துறாங்க. நெக்ஸ்ட் ஒன் லோட்டஸ் ஆகி பண்ணி எடுத்தாங்க. கேப்ல இன்னும் 2 ரன் பார்ப்போம். 2 ரன் கால இருக்கு. தப்பான த்ரோ 2 மாதிரி இருக்கு. ஈஸி
ஏரி கமிட்டே இருந்தாங்க அப் டு அகைன் நல்ல முறையில் வீசப்பட்டது. ஃபர்ஸ்ட் இன்னிங்ஸோட கடைசி வந்து அப் டு அகரை தெளிவாக எடுத்தாங்க. எக்ஸ்ட்ரா கவரில் பவுண்டரியான வாய்ப்புன்னு தான் நினைக்கிறேன். பவுண்டரி பேருக்கு பவுண்டரி எட்லாஸ் இந்த பவுண்டரியோட இன்னிங்ஸை முடிக்கிறாங்க. செர்வா விடுதி இன்னிங்ஸில் 52 அடிக்காங்க. செர்வா விடுதி 53 அப்படின்ற டார்கெட்டில் உள்ள வந்துட்டாங்க. ஓப்பனிங் பேட்ஸ்மேன் மாறா ஸ்ட்ரைக் அவுட் ஷாட்னா ஃபர்ஸ்ட் ஒன் ஒன்லி பவர் பிளே அவுட் ஷாட்னா போத்தீஸ் ஃபர்ஸ்ட் பால் முதல் பாலே ஃபுல் ஃபேஸ் யூஸ் பண்ணாங்க. டாட் பாலாவும் மாறி இருக்கு. டாட் பால் நல்ல முறையில் வீசப்பட்டது. அடுத்த பந்து அப் டு அகரை தெளிவாக எடுத்தாங்க. ஸ்ட்ரைட் டு ஸ்ட்ரைட் அங்கே லாங் ஆஃப்ல 6 மாறா பேட்டர் முதல் 6 ராம்குமார் பேட்டர் சாரி. அடுத்த பந்து இந்த தடவை ஸ்டார்டிங் வந்தாங்க மாட்டிக்கலாம்னு நினைக்கிறேன். நல்ல டேக்கர் ஹேண்டரில் போய் கேட்ச் எடுத்து கொடுத்துருக்காங்க. மிக்க ஆரடிச்சு அடுத்த பந்து விக்கிற மாதிரி கொடுத்துருக்காங்க. போத்தீஸ் இதான் ஸ்ட்ரைக்கில். அடுத்த பந்து டாஸ் பால் ஸ்ட்ரைட் ஸ்ட்ரைட் பேட்டா போயிருக்கு. பவுண்டரிக்கான வாய்ப்பா பவுண்டரி பேர் விற்கிறா. பவுண்டரி அந்த முதல் பாலே 4 வெல்கம் பண்ணியிருக்காங்க. பவுலர் இல்லா லாஸ்ட் ஓவர் ஃபுல் ஃபேஸில் குவிக்கிற வந்திருக்கு. டாட் பால். அடுத்த பந்து அகைன் ஃபுல் பேக்ல இருந்துல பெஸ்ட் கால் ஒயிட். அடுத்த பந்து விட்டு லேட் கடுக்கு போனாங்க. குவிக்கிற போயிருக்கு கண்டிப்பாக. பவுலர் பிளேஸ் பண்ணிங்க பால்ட்டே எனக்கு ஹிட்டு ஓடி தான் எடுக்கணும்னு நினைக்கிறேன். போலனா ஓடி தான் எடுக்கணும். போல ஓடி தான் எடுக்கணும். ஈஸி 2 அதான் இந்த ரெண்டோட இந்த ஓவரை முடிச்சிருக்காங்க. பொத்தி பவுண்டரி கொடுத்துருக்காங்க. அங்கே இருந்த ஆள் மேலே பார்த்துருக்கு. என்னால் பவுண்டரி கிடச்சிருக்கு. பவுண்டரி இதில் 15 ஆடி இருக்காங்க. ஒரு கிலோ செகண்ட் அவுட் ஷாட்னா கண்ணன் ஃபர்ஸ்ட் பால் முதல் பாலே ஃபுல் ஃபேஸை யூஸ் பண்ணாங்க. கட்டுக்கு போனாங்க. நல்ல ஸ்டாப் சிங்கிள். அடுத்த பந்து இந்த ரூபா இன்சைட் ஆச் வளரப்பட்டு போய் ஸ்டாப் பண்ணி கொடுத்தாங்க. டாட் பால். நெக்ஸ்ட் ஒன் ஷார்ட் பால் ஃபேஸ் யூஸ் பண்ணி எடுத்துக்கலாம். கையில் போட்டு தான் வந்திருக்கு. பிடிச்சிருந்தா கண்டிப்பாக விக்கெட் சேர்ந்துருக்கும். டாட் பால் அகைன். அடுத்த பந்து ஒன் பவுன்ஸில் ஃபேஸ் யூஸ் பண்ணி டாட்டா மாற்றிருக்காங்க. டாட் பால். கஷ்டமோ அப் டு அகரை வித்தே கொடுக்காத பந்து வச்சு ஃபீல்டர் ஸ்டாப் பண்ணியிருக்காங்க. நல்லாவே சிங்கிள். இந்த தடவை திரும்ப பக்கமே தெளிவாக குத்திருக்காங்க. டாட் பால். இன்னொரு முடியல 17 ஆடி இருக்காங்க. தேர்ட் அவுட் ஷாட்னா தரும் யங்ஸ்டார் போன மேட்ச் நல்லா டீசெண்டாக போட்டிருந்தாங்க. இந்த தடவை டாஸ் பால் பண்ணி பார்ப்போம். மாட்டிக்கலாம் நினைக்கிறேன். கேட்ச் எடுக்க முடியுமா? கேப்பில் ட்ராப் ஆயிருக்கு. ஸ்டாப் பவுன்ஸில் ரன்னிங் 2 கிடச்சிடும். 2. அடுத்த பந்து ஸ்லாட்டுக்கு வந்துட்டாங்க. இந்த தடவை லாங்கான்ல நல்ல டேகன் வாட்ட கேட்ச் இங்கே போத்திஸ்ட்டு இருந்து நல்ல கேட்சுங்க. விட்டுனா கண்டிப்பாக பவுண்டரி போயிருக்கும். நல்லாவே ட்ரை பண்ணி கேட்ச் எடுத்து கொடுத்துருக்காங்க. முக்கியமான விக்கெட் இப்போ பறி போகுது. செலிப்ரேஷன் பார்க்க முடியுது. முக்கியமான கேட்சோட செலிப்ரேஷன். அடுத்த பந்து ஷார்ட் பால். இந்த தடவை வித்தை கொடுக்கல. கொஞ்சம் கூட டைமிங் இல்லை. கேப்பில் போயிருக்கானாலும் பார்ப்போம். சிங்கிள் தான் கிடச்சிருக்கு. பேக்கப்பும் மிஸ் பண்ணி நல்லா ஸ்டாப்பிங்க. அடுத்த பந்து இந்த தடவை ஃபுல் பேக்ல இருந்தா டாட் பால். நல்லா டெலிவரிங்க தருண் இருந்து யங்ஸ்டார் சான்ஸை கரெக்டாக யூஸ் பண்ணிக்கான்னு சொல்லலாம். அதுவும் சொந்த மண்ணில். அடுத்த பந்து அப்புறம் ஷாட்டுக்கு போனாங்க. சரியான கணக்கில் ஒரு பவுன்ஸில் நல்லாவே ஸ்டாப் பண்ணி கொடுத்துருக்காங்க. கூட்டத்துலையும் போய் ஹரி நல்ல த்ரோ. ஈஸி 2. நெக்ஸ்ட் ஒன் ஏறிக்க வேண்டிய இந்த பார்த்து ஸ்ட்ரைட்டாகவே த பாடி அட்டாக் அந்த ஸ்டாப் ரன்னிங் பிட்வீன் சிங்கிள். அட்லாஸ்ட் இந்த சிங்கிளோட இந்த ஓவரை முடிச்சு கொடுத்துருக்காங்க. யங்ஸ்டார் 3 ஓவர் நிறைவேற்ற நிலையில் 2 விக்கெட் இழப்பிற்கு 3 ஓவர் முடிவில் 22 ஆடி இருக்காங்க. ஃபோர்த் அவுட் ஷாட்னா முருகானந்தம் ஃபர்ஸ்ட் பால். முதல் பாலே ஷார்ட் பால் பேஸ் பண்ணி எடுத்துருக்காங்க. 6 ரன் பார்ப்போம். வாரத்தில் உள்ள வந்தால் ஓடிதான் எடுக்கணும். இங்கே 6 போயிருக்கு. 6 ஓட்டங்களை 5 தடவை லேட் கட்டுக்கு போனாங்க. ஸ்டாப் ஒன் பவுன்ஸில் ரன்னிங் பண்ணி பார்ப்போம். 2 கிடச்சிடும். ஈஸி 2. ஸ்டாப் அவுட் பண்ணி போனாங்க. சரியான கனெக்ஷன் இல்லை. தரவிட தெரியா ஸ்டாப் ரன்னிங் பண்ணி ஈஸி 2. பேக் டு பேக் டபுள் ரன் அவுட்ங்க. ஒரு மேட்ச்ல வந்துட்டாங்க கூட சொல்லலாம். சிறுவாவடி செமிஃபைனல்ஸ்ல தகுதி பெறாங்க. இந்த ஸ்டாப் அபிஷேக் யங்ஸ்டார் நல்ல த்ரோ கூட இந்த தடவையும் ஈஸி 2. லாஸ்ட் மூவ் சப்போர்ட் பண்ணி போனாங்க. இன்சைட் ஆச் ஸ்டாப் பண்ணி கொடுத்துருக்காங்க. சிங்கிள் கிடைக்கும் இல்லை. அதுவும் இல்லை. டாட் பால். நீங்கள் ஆல்ரெடி மேட்ச்க்குள்ள வந்துட்டாங்க. சிறுவாவடி செமிஃபைனல்ஸ்ல தகுதி பெறாங்க. இன்னொரு டீமா. லாஸ்ட் 1 மோர் இன்னிங்ஸோட கடைசி 1. லாஸ்ட் இந்த பொண்ணோட தான் மேட்ச் வின் பண்ணுறாங்க.
4 ஓட்டங்களை பெற்று தந்துள்ளது.